தொழிற்சாலை மீது நடவடிக்கை எடு. அலட்சிய போக்கால் உயிரிழப்பு. வளர்ச்சிய போக்கால் உயிரிழப்பு. தமிழக அரசு ஆய்வு செய்யாத அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடு. தொழிற்சாலை பாதுகாப்பை தொழிலாளர் பாதுகாப்பு துறையே தூங்காதே. கடந்த 3 தினங்களில் 11 பெண் தொழிலாளர்கள் மரணமடைந்திருக்கிறார்கள். இன்னும் கூட 30க்கும் அதிகமான தொழிலாளர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார்கள். அவருடைய உயிர் உத்தரவாதத்திற்கு ஏற்பாடு இல்லை. உயர்தர சிகிச்சை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை ஓரளவுக்கு நிறைவேற்றப்பட்டாலும் கூட அந்த அமோனியா வாயு கசிவினால் ஏற்பட்ட தாக்கம் அதைவிட தீவிரமாக இருப்பதனால் உயிரிழப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு இந்திய தொழிற்சங்க மையம் CITU சார்பில் கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் அமைந்திருக்கக்கூடிய இயக்குநரகம், தொழிற்சாலைகள் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறையினுடைய இயக்குநரகம் முன்பு ஆர்ப்பாட்ட போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இயக்குநராக இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை அதனுடைய இயக்குனர் அவரிடத்தில் நாங்கள் 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து மனு கொடுக்க இருக்கிறோம். அந்த மனுவில் இந்த சுகாதாரத்துறை, தொழிற்சாலைகள் ஆய்வகத்துறை போதுமான ஆய்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை, அதில் கவனக்குறைவு இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். இரண்டாவதாக, அந்த வேலை செய்த தொழிலாளர்களுக்கு 8 மணி நேர வேலைதான் தரப்பட்டதா, குழந்தை தொழிலாளர்கள் இருந்தார்களா, அங்கே உள்ளே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு தனியான இருப்பிட வசதி, தங்குமிட வசதி செய்து கொடுக்காமல் ஆலைக்குள்ளேயே, அதுவும் அமோனியா வாயு நிரம்பி இருக்கக்கூடிய அந்த கலனுக்கு அருகிலேயே இந்த தொழிலாளர்கள் தங்க வைக்கப்பட்டது என்பது கொடூரமானது. இன்றைக்கு ஊடகங்களில் கூட சில செய்திகள் வருகிறது. அந்த செய்தி தவறானது. என்ன அடிப்படையில் என்று சொன்னால், தொழிலாளர்கள் தங்க வைக்கப்பட்ட இடம் அவர்கள் ஓய்வெடுப்பதற்கான இடமே இல்லை. இரவு பணி முடித்து வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருந்தால் அவர்கள் உரிய பாதுகாப்போடு பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் நிர்வாகம் அவர்களை ஆலைக்குள்ளேயே தங்க வைத்தது என்பதுதான் கொடுமை. அது ஒரு நாள் அல்ல, நீடித்த நாட்களாக இருக்கிறது. அப்படி உள்ளே தங்க வைப்பதற்கு, அப்படி ஒரு ரெசிடென்சியல் இண்டஸ்ட்ரி என்பதற்கான அனுமதியை இந்த இயக்குனரிடத்தில் ஆலை நிர்வாகம் பெற்றிருக்கிறதா, அதை இந்த இயக்குனரகம் அனுமதித்திருக்கிறதா என்பதெல்லாம் கேள்வியாக இருக்கிறது. இப்படி சட்டவிரோதமான பல நடவடிக்கைகள் அதற்குள் இருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் தமிழ்நாடு தொழிற்சாலைகள் ஆய்வகத்துறை மற்றும் சுகாதார பாதுகாப்பு துறையாக இருக்கிற இந்த டைரக்டரேட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் என்று சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்பு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். இதில் இன்னொரு 2 விஷயங்களை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். ஒன்று, இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய அரசு, அந்த அரசு கொண்டு வந்திருக்கிற 4 சட்ட தொகுப்புகள். இப்போது இந்த ஆலைக்கு இந்த துணை இயக்குனர் விசிட் பண்ணது டிசம்பர் மாதம் 2025. 6 மாதங்களாக எந்த ஆய்வும் செய்யப்படவில்லை. இது போதுமான அளவுக்கு ஆய்வு செய்யப்படவில்லை என்பதை உறுதி செய்கிறது. இதன் காரணமாக கூட அந்த அமோனியா வாயு வைக்கப்பட்ட கலன்கள் உரிய பாதுகாப்போடு இருந்ததா, ஆலை பாதுகாப்பு வசதிகளோடு இருந்ததா என்பதையெல்லாம் கேள்வி எழுப்ப முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. மாநில இயக்குனர் என்று சொல்லக்கூடிய டைரக்டரேட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த்தினுடைய டைரக்டர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் நாங்கள் வலியுறுத்துகிறோம்.